ஸ்ரீயர் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சின்ன சின்ன டிப்ஸும் அண்ட் என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸையும் பார்க்க போகிறீங்க. இதுதான் என் சேனலோட லோகோ. போகி பொங்கல் அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா செம்ம வியூவாக இருந்துச்சுங்க. காலையில் அப்படியே அந்த மலைக்கடவுளே கீழே இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சுங்க. மேலே ஃபுல்லாக டார்க்காக, கீழே ஆரஞ்சு, பர்பிள், ஒயிட் அந்த மாதிரி கலரில். நம்ம வந்து இப்போ மலைக்கடவுளுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். எப்படின்னா, இப்போ போகி கொண்டாடுறதே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கடவுளை வேண்டி தான். ஏன்னா முதல் நாள் வந்து மலைக்கடவுளை தான் வேண்டி கொண்டாடுவாங்க. அதுக்காக ஒரு சின்ன இலை, அந்த குப்பைனா இந்த காஞ்சி போன கிராஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க, புல் இதெல்லாம். நான் வந்து இப்போ அதெல்லாம் கொடுத்து போகிறேன். மலைக்கடவுளுக்கு தேங்க்ஸ். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட வேண்டுதல் முடிஞ்சிச்சு. இதுதாங்க எங்களோட ஃப்ரண்ட் யார்டு. இதெல்லாம் நெய்பர்ஹுட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்களோட வீடு சுற்றி பார்த்திங்கன்னா தென்னை மரமாக தாங்க இருக்கும். இது ஃப்ரண்ட் யார்டில் கோலம் போட்டிருக்காங்க. வாங்க இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ரொட்டீனுக்கு போயிடுவோம். எது இருந்தாலும் இல்லைனாலும் இருப்பேனே தவிர, பட் என்னால் காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. காலையில் காஃபி குடிக்கிற நிம்மதி இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு நம்ம ஷீரோக்கு. ஷீரோன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் வளர்க்குற டாகு. இதாக இருக்கான் பார்த்திங்களா, இவன் தாங்க. சாப்பாடுங்க அவனுக்கு. சாப்பாடுனா பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சாப்பாடு, அதுக்கப்புறம் அந்த பால் நம்ம கையால் வந்து கொஞ்சம் பசைஞ்சு தர்றது. ஏன்னா நம்ம கையால் வந்து என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் சரி, நம்ம ஸ்மெல் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ எடுக்கிறது அவனுக்கு பிடிக்கல போல், முறைக்கிறான். சரிங்க, இப்போ நம்ம ரொட்டீனுக்குள்ளே போயிடுவோம் வாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து அதில் நல்லா தண்ணி சூட் பண்ணியிருக்கேன். தண்ணி அந்த பபிள்ஸ்லாம் விட்ட பிறகு நீங்கள் பாஸ்தா போடுங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது வந்து கீழே அப்படியே ஸ்டிக் ஆகிடும், பாஸ்தா ஒட்டிக்கும் கீழே அப்படியே பேனோட. அதனால் நல்லா பபிள்ஸ் வந்த பிறகு போடுங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு போடுங்க. பாஸ்தா வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். நீங்கள் வந்து நான் பண்ணுற மாதிரி ஃபோர்க் வச்சு பண்ணிடாதீங்க. அப்படியே நீங்கள் ஃபோர்க் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் கீழே வந்து இந்த நான்ஸ்டிக்கு, இந்த கோட்டட் பேனு இதிலலாம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கீழே வந்து ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சுன்னா அப்புறம் அந்த நான்ஸ்டிக் வந்து போய்டும், வேஸ்ட்டு தான். இப்போ பச்சை மிளகாயும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 7 ஸ்லைஸ் 8 ஸ்லைஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மிளகா அவ்வளோவா வந்து சேர்த்துக்க மாட்டேன், கம்மியாக தான். ஹஸ்பண்ட் தான் நிறையா சாப்பிடுவார். தக்காளியையும் 2 ஸ்லைஸ் போட்டு அப்படியே சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கேரட்டு, பீன்ஸு அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணுது. அடுத்து மஞ்சள் பூசணிக்காய், எல்லோ பம்ப்கின், அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சின்ன சின்னதாக சாப் பண்ணுது. 3 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சில மல்லி இலைகள், கொத்தமல்லி. அடுத்து புதினா வந்து ஒரு 2. நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப எல்லாமே அந்த இலையாக எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து பீன்ஸ், கேரட்டு, பம்ப்கின், 3 கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி, மின்ட்டு, தக்காளி இதெல்லாம் வச்சு செய்யலாம் வாங்க. இப்போ வந்து பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம வச்சுருக்க அந்த கரண்டி வச்சு லைட்டாக வந்து நம்ம மேலே அப்பெல்லாம் அமுத்தி பார்த்தோன்னா அது அப்படியே ப்ளஃபியாக ஒரு மாதிரி இருக்கும், நல்லா சப்பியாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பாஸ்தாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஏதாவது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, தட்டில் தான் விழுந்துச்சு, அதனால தான் எடுத்து அதை போட்டுக்கிட்டேன். அடுத்து கேஸ் ஆன் பண்ணிட்டு அதே ஃப்ரைங் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து நம்ம செய்கிறது எப்படின்னா, எல்லா வெஜிடபிள்ஸுமே யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல ஒரு ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பம்ப்கினில் இல்லாத ஃபைபர்னு சொல்லவே முடியாதுங்க. பம்ப்கினில் வந்து அவ்வளோ ஃபைபர் இருக்குது. அதனால் பம்ப்கின், அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ், கேரட்டு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் காலையில் சாப்பிட்டிங்கன்னா. கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய்,
பச்சை மிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சிடும். ஏன்னா நான் அவ்வளோவா காரமாக சாப்பிட மாட்டேன். எண்ணெயிலே வந்து பச்சை மிளகாய் பொரிஞ்சிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் காரம் தெரியாது, நல்லா கிறிஸ்பியாக மட்டும்தான் இருக்கும். அடுத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கரண்டி வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டால் தான் வந்து அது கருவேப்பிலை அப்படியே டப்புன்னு வெடிக்கிறப்ப பறக்காமல் இருக்கும். அடுத்து தக்காளி போட்டுட்டேன். எதுக்கு தக்காளி ஃபஸ்ட்டு போட்டுட்டேன்னா தக்காளி வந்து நல்லா சாஸ் மாதிரி ஆகணும். அதனால தான் தக்காளியை ஃபஸ்ட்டே போட்டு நல்லா மேஷ் பண்ணி அப்படியே வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்து கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் அந்த பம்ப்கின் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு இப்போ ஆனியன் சேர்க்க போகிறேன் லாஸ்ட்டாக. எதுக்காக நான் லாஸ்ட்டாக ஆனியன் சேர்க்க போகிறேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்தா ஆனியன் வந்து நல்லா வதங்கி ஒரு மாதிரி அந்த மெல்லிஸாக ஒரு மாதிரி லேஸாகிடும். அது வந்து எனக்கு சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி அந்த க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. அதனால தான் வந்து ஆனியன் வந்து லாஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டு சேர்த்திங்கன்னா இதுக்கு வந்து நல்லா வெந்துடும். பம்ப்கின் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் பம்ப்கின் எல்லாத்தையும் இப்படியே சேர்த்துட்டேன். லாஸ்ட்டு வந்து ஆனியன் சேர்த்துப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி நல்லா கரிச்சின்னு இந்த பேல்பூரி இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களே அந்த மாதிரி வருங்க. ஆனியன் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சைடு. சாரி, உங்களுக்கு காட்ட முடியல என்னால். ஏன்னா எனக்கு வந்து ட்ரைபாட் எதுவுமே இல்லை, நான் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்துட்டு அப்படியே அதே கரண்டி வச்சு அப்படியே நல்லா நசுக்கி விட்டுடும். ஏன்னா மொத்தமாக இருந்துச்சுன்னா மொத்தமாக வேகாது. அதனால் அப்படியே தனித்தனியாக ஆனியன் வர்ற மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ஷேப்பில். அதுக்கப்புறம் அதை நல்லா அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா எந்த ஒரு ஓரத்துலையோ எது ஒன்று கட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து சரியாக குக் ஆகாமல் செய்யாமல் இருக்கும். நம்ம வந்து ராவாக சாப்பிட்றதுனால ஒன்றும் கிடையாது, வதக்காமல் செய்யாமல். சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த பானிபூரி கடையில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனியன் அப்படியே வந்து தூவி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லது தான். என்ன சொல்ல போனால் ஹாஃப் வேக வச்சு ஹாஃப் வேக வைக்காமல் சாப்பிட்றது நல்லது, ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வேக வைக்கிறது வேக வச்சுட்டு தான் சாப்பிடணும். லைட்டாக பட்டர் சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எல்லாமே தேவைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கொஞ்சம் ப்ரோட்டீன் எனர்ஜியாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்மால் க்யூப்பில் ஒரு பட்டர் சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்ட பிறகு சீரகம் சேர்க்க போகிறேன். எதுக்கு நம்ம சீரகம் சேர்க்குறோன்னா, சீருன்றது வந்து நலம், இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து சீராக செயல்படுத்தும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் சீர். அகம்னா உடம்புன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேர் சீரகம்னு வந்திருக்கு. நம்ம சீரகம் டெய்லியுமே எல்லா ஃபுட்லேயுமே சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே வராது. சைடு எஃபெக்ட்ஸும் தப்பாக சொல்லிட்டேன், அது வந்து ஒரு குட் பெனிஃபிட் மட்டும்தான். அதனால் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டு மசாலா சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குகிற மசாலாலாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன், வீட்டு மசாலா தான். எனக்கு வந்து எங்கள் அம்மா அரைச்சி தந்து விடுவாங்க. நாங்கள் இருக்கிற தாம்பரங்க, எங்கள் அம்மா அரைச்சி தந்து விடுவாங்க. சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து கீழே பேனில் வந்து பட்டுச்சுன்னா கருக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நல்லா எடுத்து வச்சு செஞ்சு நல்லா கிளறி இருக்கேன். கிளறி முடித்த பிறகு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினா தான் அது நல்லா அப்சர்வ் ஆகும். அந்த காய்கறி எல்லாத்துலேயுமே மசாலா வந்து நல்லா அப்சர்வ் ஆகும், நல்லா ஊறி சேர்ந்துடும். தண்ணி சீக்கிரம் வற்றிடும். எதுவாக இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோட அரோமா, அதோட டெக்ஸ்சர், அதோட டேஸ்ட் எல்லாமே அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். இப்போ திறந்து பார்த்தா இவ்வளோ தான் தண்ணி இருக்குது, லைட்டாக கம்மியாகிடுச்சு. இப்போ பாஸ்தா அப்படியே மொத்தமாக போட்டுலாமா, அதே கரண்டி வச்சு மெதுவாக ஒன்றுன்னா எடுத்து போடுவேன். மொத்தமாக போட்டால் அப்படியே உங்கள் மேலே டப்புன்னு தெரிச்சிடும்.
போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பாஸ்தாலாம் அந்த மசாலா எல்லாமே அந்த ஃப்ளேவர் எப்படி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்துச்சோ அதே மாதிரி இந்த பாஸ்தா போட்டு கிளற அந்த பாஸ்தாலையும் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கிடும் அப்படியே. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி அப்படியே கம்மியாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் தண்ணி வந்து கம்மியாக இருக்கும். தெரியுதா? தண்ணி கம்மியாகிடுச்சா? அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா அந்த பாஸ்தாவோடு சேர்ந்து அந்த மசாலா எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டப்போ எப்படி பாஸ்தா ஒயிட்டாக இருந்துச்சுல, இப்போ பார்த்திங்களா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் வந்துருச்சு. நான் வந்து ஸ்பைஸ் ஆட் பண்ணிப்பேன், பட் இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து ஸ்பைஸ் ரொம்ப ஆட் பண்ணிக்க மாட்டேன். நம்ம செய்கிற அந்த நான்வெஜ்ஜு இந்த மாதிரி இதில் தான் வந்து ஸ்பைஸ் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா டைஜஸ்டிவ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து டைஜஸ்டிவ் ஆகிடும். நான் வாங்கினது வந்து மைதா பாஸ்தா கிடையாது, ஹோல் கிரெயின் பாஸ்தா. அதனால் இது நல்லா டைஜஸ்டிவ் ஆகிடும். இதே நீங்கள் வந்து மைதா பாஸ்தா வாங்கினீங்கன்னா டைஜஸ்டிவ் ஆகாது. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ஏன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டோம்னா, நம்ம அப்படியே போட்டோன்னா அந்த கொத்தமல்லியில் ரொம்ப சுருங்கி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து அப்படியே 2 பெரட்டி விட்டுட்டு அப்படியே பவுலில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் முடிஞ்சு நம்மளோட ஒரு சூப்பரான வெஜ்ஜி பாஸ்தா. வாங்க பாஸ்தா சாப்பிட்லாம். ஓகே, இதோட நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.